தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் என்னோடு கூட ஆதி ஆகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அமலேக்கு கண்டு ஈசாக்கினிடத்தில் சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாய் வந்தான் என்று வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அதே அபிமெலேக்கு தான் ஈசாக்கை பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார், நீ எங்களை காட்டிலும் பலவானாக இருக்கிற, எங்களை காட்டில் நல்லா இருக்கிற, எங்களை காட்டில் வசதியாக இருக்கிற, எங்களை காட்டில் நல்லா இருக்கிற, ஆகையால் எங்கள் தேசத்தில் நீ இருக்காதப்பா போயிடு அப்படின்னு சொல்லி அதே மனுஷன் தான் என்ன பண்ணார் தெரியுங்களா? அன்பான ஈசாக்கை அவன் தேசத்தை விட்டு விலகி போக சொன்னான். ஆனால் ஈசாக்கனுடைய வளர்ச்சியை, ஈசாக்கனுடைய ஆசீர்வாதத்தை, ஈசாக்கனுடைய முன்னேற்றத்தை அன்பான தேவ ஜனமை யாரும் தடுத்து நிறுத்த முடியல. சில நேரங்களில் மனுஷன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கோ, நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம தேசத்தை விட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டா அவங்க ஒன்றையில்லாத ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் மனுஷன் தன்னுடைய அறிவில் அவருடைய மாம்ச சிந்தையில் யோசிக்கிறான். ஆனால் அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனம் கவனித்து பாருங்க. ஈசாக்கு அவனுடைய தேசத்திலிருந்து என்னங்க அபிமெலேக்கு அனுப்பிவிட்டாலும் கூட கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் என்ன வேணாலும் இருங்க, ஆனால் அன்பான தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், நம்ம ஆசீர்வாதமாக நல்ல நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னீங்கன்னா நம்ம கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நம்மளை பார்க்குற மக்கள் சொல்லணும், இந்த மனுஷனோடு, இந்த குடும்பத்தோடு, இந்த ஊழியக்காரனோடு, இந்த ஊழியத்தோடு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். நம்ம பல நேரங்களில் அன்பான தேவச்சனமே நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்ம விழுந்து போகிறதுக்கும் மற்றவங்களுக்கு பரிகாசமாக கேலியாக கேள்வியாக எண்ணப்படுவதற்கு காரணம் என்னென்னா, நாம் தேவனை விட்டு விடுகிறோம், தேவன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியலைங்க? சக்ஸஸ் ஆக முடியல, வெற்றி அடைய முடியல. ஆனால் இந்த காலையில் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா தாழ்மையோடு சொல்கிறேங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க? தலகுனிய விடமாட்டார். தேவன் நம்மோடு இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழணும். தேவன் துக்கப்படுற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது. தேவ வசனத்துக்கு மாறாக முரண்பாடாக நம்ம ஜீவிக்கக்கூடாது. நம்ம எப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமோ, அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கண்டிப்பாக, நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் எந்த திசையிலனா இருங்க, கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்பினுடைய அண்ணன்மாருங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு என்னங்க ஒரு எகிப்தியனுக்கு விற்றுட்டாங்க. அவனை போர்த்திபான் வீட்டில் அடிமையாக கொண்டு வந்து வேலைக்காரனாக நடத்தினார்கள். ஆனால் தேவ வசனம் என்ன தெரியல சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, யாருக்கு மத்தியில் இருக்கிறீங்க, அது முக்கியம் அல்ல. உங்கள் கூட யார் இருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பு கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அந்த எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்குற அன்பான சகோதரனே சகோதரியே, ஒன்று ஜனங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட இருக்கிறாங்கன்றத
அவங்க அறியணும். ரெண்டாவது, தேவ பிள்ளைகள் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த எல்லையில் அந்த மக்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு நாம் என்னவா இருக்கணுங்க? ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி நாம் இருக்குவோமானால் கண்டிப்பாக அன்பான தேவ ஜனமே, நம்மை பார்க்குற ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் ஏசாயா 61:9 வாசித்து பாருங்க. இந்த சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி புறஜாதியார்கள் சாட்சி சொல்லுவாங்க. யார் நம்மளை அழிக்கணும், யார் நம்மளை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சி கொடுப்பாங்க. ஆகையாலே இந்த கிருபியான காலவெளியில் இந்த 2025 வருஷத்தில் என்னை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் தேவன் இல்லாத, தேவனை விட்டு தேவன் அற்ற வாழ்க்கை தயவு செய்து செய்யாதீங்க. தேவனை துக்கப்படுத்துகிற, என்னங்க, தேவன் வேதனைப்படுற, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலையும் தயவு செய்து ஈடுபடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுமா? உங்களை பகைக்கிறவன், உன்னை வெறுக்கிறவன், உன்னை அவமானப்படுத்துருவேன், உன்னை கேவலப்படுத்துருவேன், உன்னை ஏளனமாக பேசுருவேன், என்னங்க வெக்கப்பட்டு போகணுமா? உன்னிடத்துல வந்து ஒப்புருவாகணுமா? சமாதானம் அடையணுமா? அன்பான சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தரோடு இரு. என்ன வசனம் சொல்லுது? யோவான் 15:5, என்னால் அன்று உங்களால் ஒன்றும் ஆகாது. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரோடு இருப்பார். ஆகிய தேவன் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே தேவன் நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்ச்சியை எவனாலே தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி இருக்கும் தெரியுமா நம்முடைய வளர்ச்சி? அன்பான தேவ ஜனமே, அவங்க நினச்சி பார்க்கறத காட்டிலும் அதிகமாக நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். ஏன்னா ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நம் பட்சமாக இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும்போது அன்பான தேவ ஜனமே, பல மக்கள் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அந்த உடனே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கிருந்தோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அன்பான தேவ ஜனமே தடுத்து நிறுத்தும்படியாக என்னங்க பல எதிர்ப்புகளும் பல தடைகளும் கொண்டு வந்தார்கள். ஆனால் அன்பான தேவ ஜனமே, தேவன் கூட இருந்ததுனால, தேவனுடைய நாம மகிமைக்காக ஜீவித்ததுனால ஊழியத்தை, வளர்ச்சியை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில் 7 ஆராதனைகள் நடக்கிறது. கர்த்தர் ஊழியத்தை இன்னைக்கு வளர செய்திருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, யாரெல்லாம் ஒன்றும் இல்லாத ஆக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க இடம் தெரியாமல், உருவம் இல்லாமல் அழிஞ்சு போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கர்த்தரோடு இருந்தால் நம்மளை எவன் வெறுக்கிறானோ அவனே வருவான். அவன் கண்கள் காணும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்ககிட்ட வந்து சமாதானமாவான். உனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21:22 வாசிச்சிங்கன்னா அதே அபிமெலேக்கு தான் ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? அன்பான தேவ ஜனமே, தேவன் உன்னோடு இருக்கிறாரு. ஆகியால் நீ இருக்கிற இந்த தேசத்தில் நீயும் உன் பிள்ளைங்களும் என்ன பண்ணுங்க, எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, உன்னை எவன் வேண்டான்றானோ அவனே வான்னு சொல்லுவான். எவன் உன்னை வெறுக்கிறானோ அவனே உங்ககிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்குவான். கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாருன்னா அவனுக்கு தலையாக வைப்பாரே தவிர அவனுக்கு கீழாக உன்னை வைக்க மாட்டார். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, நம்ம உயிர் இருக்கிற நாளெல்லாம் நம்ம தேவனோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். ஈசாக்கு கர்த்தரோடு இருந்தார். ஆகையால் அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். என்னங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை பெருக பண்ணினார். யாரும் தடுத்து நிறுத்த முடியலைங்க. ஆகையால் இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு தடை செய்கிறாங்க. நீ ஒன்றும் கவலையப்படாத, தேவனோடு இரு. தேவனோடு நீ இருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவராகிய இயேசுவோடு இருந்தாருன்னா போதுங்க,
நீ கண்டிப்பாக பல ஆயிரங்களுக்கு, பல லட்சங்களுக்கு, பல கோடிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன பண்ணுவாருங்க? பெரிய காரியங்களை செய்வார். ஆகியால் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபையான காலவேளையில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவ வார்த்தையின்படி வாழணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதில் தேவ மகிமைக்காக 25ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருப்பான், ஆனால் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவனை எதிர்க்கிறவன், பகைக்கிறவன் அவன் உள்ளே வரும்போது அவன் உள்ளத்தில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் வெளிரங்கமாக்கின உடனே அவன் சரணாயிட விட்டு அவன் என்ன சொல்லுவானா, தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி. அன்பான உள்ளே உங்களை பகைக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சிநேகிதரெல்லாம் மாறணுமா? நீங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தரோடு இருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பெற்றவனா மாற்றுவார். ஈசாக்கை மாற்றின ஆண்டவர், என்னங்க யோசேப்பை மாற்றின ஆண்டவர், ஒரு பவுல் அப்போஸ்தலனை மாற்றின ஆண்டவர், ஒரு ஆபிரகாமை மாற்றின ஆண்டவர், ஏன் நம்மை மாற்ற மாட்டாரா? அவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன், நம்மளுக்கு தேவன் இல்லையா? நான் தாழ்மையாக சொல்கிறேன், வானம் மாறும், பூமி மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நீங்கள் என்னங்க தேவ வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமாக கர்த்தரோடு நீங்கள் இருங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நல்ல நிலையில் கடந்து வருவீங்க. ஆனால் ஒன்றுங்க, தேவனை துக்கப்படுத்துகிற எவனும் நல்லா இல்லை, நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஆனால் தேவனை பிரியப்படுத்துங்க, தேவனோடு இருங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் நீ நினச்சி பார்க்குறத காட்டிலும் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆகையாலே இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவேளை என்னங்க உங்கள் வாழ்க்கை மாறுபாடா, தாறுமாறா, மனம் வந்தபடி, உலகத்துக்கு ஏற்றபடி எப்படி வேணாலும் நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு நாளும் நான் துக்கப்படுத்த மாட்டேன், நம்மளோட வார்த்தைக்கு விரோதமாக ஜீவிக்க மாட்டேன், உங்களோட வசனத்தின்படி நானும் என் குடும்பமும், நானும் என்னுடைய சபையும், நானும் என்னுடைய ஜனங்களும் உமக்கு பிரியமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி ஒப்புருவாயி இன்னிலிருந்து இது வரைக்கும் வாழல, பரவாயில்லை, விழுந்த இடத்துல கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் வசனத்தின்படி வாழ்கிற ஆண்டவரேன்னு. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். தலைகளை தாழ்த்து கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுமா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமா பேரு பேராக, பங்கு பங்காக, வகை வகையாக தொட்டு நீர் ஆசீர்வதியும். அவருடைய சிறையிருப்புகளை மாற்றும், அவருடைய குறைகளை நீக்கும், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். எங்கே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க அவமானப்பட்டாங்களோ, வெட்கப்பட்டாங்களோ, விரட்டப்பட்டார்களோ, அற்பமாக அலட்சியமாக எண்ணப்பட்டாங்களோ, அதே இடத்துல இந்த பிள்ளைங்க தலை நிமிர உயர, அது வியாபாரமோ, ஊழியமோ, குடும்ப வாழ்க்கையோ, சொந்தத்தின் மத்தியிலையோ எங்கெல்லாம் உடைய பிள்ளைங்க சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல இயேசுவின் நாமத்தில் இவள் கனப்படுத்தப்படுவார்களாக. இவளை ஆசீர்வதியும். இவர்கள் போகிற இடமெல்லாம் அன்றைய பலருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். சுகபலனை தந்து ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினா, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோடு தொலைபேசியின் வழியாக அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம். கமெண்ட் வழியாக கூட உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மாதம்
ஏப்ரல் 22, 23, 24 HBR லெவட்டில் எங்களுடைய கிளை சபை இருக்கிறது. அங்கே 3 நாட்கள் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 தேவ மனிதர்கள் தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆகையாலே நீங்கள் அந்த எல்லையில் இருப்பீர்களானால் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். குடும்பமாக நண்பர்களை அழைத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு காசு பணம் இல்லாமல் இலவசமாக ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.